ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரேமோவா பார்க்கலாம் வாங்க. அவங்களுடைய மாமியாரை சமாளிச்சிருவாங்க. ராஜலட்சுமி உள்ளார போயிடுறாங்க. சுரேஷ் என்ன நடக்குதுன்னு சுரேஷ் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா என்கிட்ட ஏன் முன்னாடி சொல்லல? இல்லடா, நீ ஏதாச்சும் சொல்லிட்டேன்னு என்ன பண்றது, அதனாலதான்றாங்க. சரி நாங்க தூங்குறோம், நீங்க போயிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு உள்ளார போயிடுவாங்க. அப்புறமா ரூம்குள்ளார வந்தது, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும்னு மதிக்கிட்ட சுரேஷ் சொல்றாங்க. என்ன விஷயம்? அண்ணனும் அண்ணியும் வெளியே போயிருக்காங்கன்றதை ஏன் கிட்ட சொல்லல? ஏன் உங்ககிட்ட நான் சொல்லணும்ன்றாங்க. சொல்லியிருந்தா நானும் தெரிஞ்சிருப்பேன் இல்லையான்றாங்க. தெரிஞ்சிருந்தா கம்முன்னு இருப்பீங்களா? நீங்க கேட்கல, நான் சொல்லல, அவ்வளவுதான்றாங்க. பாப்பா எங்க படுத்துட்டு இருக்கான்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு தலைவலின்ற மாதிரி தானே சொன்னன்றாங்க. ஆமா சொன்னேன், உங்களுடைய அம்மா கிட்டயும் அதே பொய்யை தான் சொன்னோன்றாங்க. எதுக்கு இப்படி பொய் சொல்லிட்டு இருக்க? பொய்யே சொல்ல மாட்டேன், நான் உண்மையா இருப்பேன், நேர்மையா இருப்பேன், என்னென்னவோ சொன்ன சவால் விட்ட அப்படின்றாங்க. இங்க பாருங்க, சொன்னேன் எந்த விஷயத்துக்கு பொய் சொல்லணுமோ அந்த விஷயத்துக்கு சொல்லலான்றாங்க. இது ஒன்றும் பெரிய தப்பான ஒரு விஷயமா தெரியல எனக்குன்றாங்க. நான் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன், நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்ட்டு சுரேஷ் மதிக்குள்ள வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு. ஒன்னு ஏன்னா இப்படி தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கே தெரியல. சரியாவே பேச மாட்டியா? எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இடக்க முறுக்கா பேசுவியா அப்படின்ட்டு சுரேஷ் கேட்கவும், மதியம் சரியா தான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு தூக்கம் வருதுன்னு படுத்துடுவாங்க. சுரேஷ்க்கு அப்படி செம்ம கடுப்பாகுது, டென்ஷன் ஆகுறாங்க மதிய பார்த்து. அதோட இந்த பிரேமம் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.